நீட் ஃபார் ஸ்பீடில் நைட்ரஸை யூஸ் பண்ணால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அதே மாதிரி 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அது எந்த விதத்தில் நார்மல் இன்ஸ்டன்ஸோட டிஃப்ரெண்ட், ஆர்கிடெக்சர் லெவலில் அது எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளவுடை டீப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் VM எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது. ஹைப்பர்வைசருக்கு மேலே நம்ம AMI சூஸ் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆன் டாப் ஆஃப் தேட் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். இந்த ஹைப்பர்வைசர் 4 விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிள். அதாவது கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், அப்புறம் இன்ஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த வெர்ச்சுவலைசேஷன் காம்பனண்ட்டை அப்படியே ஒரு ஹார்ட்வேருக்கு ஆஃப்லோட் பண்ணிடும். நம்ம பார்க்க போகிற இந்த 2x இன்ஸ்டன்ஸ் அது வேறு எதுவும் இல்லை, EC2 நைட்ரோ சிஸ்டம். இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜுக்கும் நெட்வொர்க்கிங்க்கும் டைரெக்டாக நெட்வொர்க் கார்ட்ஸுக்கும் செக்யூரிட்டி சிப்புக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, ஹைப்பர்வைசரை யூஸ் பண்ணாமல். இந்த ஹைப்பர்வைசர் பேசிக்காக லைட் வெயிட். இது நைட்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே நார்மல் VMல கவனிச்சிங்கன்னா ஒரு ஹைப்பர்வைசர் ஒரு OSக்கு மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த OSும் இதுக்கு கிடையாது. பிகாஸ் இந்த வெர்ச்சுவலைசேஷன் காம்போனன்ட் எல்லாம் ஹார்ட்வேருக்கு ஆஃப்லோட் பண்ணிருச்சு. ஸோ இதனால ஒரு பேர் மெட்டலில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த நைட்ரோ சிஸ்டத்தில் கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி லான்ச் பண்ணலாங்கிறத என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.